إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழ் அனைத்தும் ஏக வல்லோன் அல்லாஹுக்கே உரியது. அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அச்சொட்டாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபியீங்கள் இன்று வரைக்கும் யாரெல்லாம் அவ்வாறு வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவர் மீதும் நம்மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் கிருபையும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக புனிதமிகு ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை தம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்குமாறும் அவன் விலக்கியவற்றை விட்டு முற்றும் முழுதாக விலகி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு ஹுத்பாவிலும் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் சஹாபாக்களுக்கு மார்க்கத்தினுடைய சில விடயங்களை எல்லா உரைகளிலும் சொல்லக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அது என்ன என்று நாம் பார்க்கிற பொழுது, வார்த்தைகளிலே சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டல்களில் சிறந்த வழிகாட்டல் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மார்க்கத்திலே புதிதாக உருவாக்கப்படுகின்றவைகள் அனைத்தும் பித்அத்துகள், அந்த பித்அத்துகள் ஒவ்வொன்றும் வழிகேடு, இந்த ஒவ்வொரு வழிகேடுகளும் ஒரு மனிதனை நரகத்தின்பால் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உரையிலும் சஹாபாக்களுக்கு ஞாபகமூட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த செய்திகளை ஞாபகமூட்டிக்கொண்டு இன்றைய இந்த ஹுத்பாவிலே மரணத்தின் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும் என்ற தலைப்பிலே அதனோடு தொடர்பான ஒரு சில வழிகாட்டல்களை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகமூட்டலாம் என விரும்புகிறேன். இந்த உலகத்திலே பிறந்திருக்கின்ற அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான், ஒரு நாள்
நிச்சயமாக எனக்கு மரணம் வந்தே தீரும். இதனை யாரும் மறந்தது கிடையாது. அதே நேரம் அந்த மரணம் என்பது நல்ல ஓர் சந்தர்ப்பத்திலே நிகழ வேண்டும் என்றுதான் நாம் ஆசைப்படுகிறோம். இனி வருகின்ற காலம் ஹஜ்ஜுடைய காலம். உம்ராவுக்கு செல்லுகின்ற மக்களிடம் அல்லது ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற மக்களிடம் அல்லது சிறந்த நல்ல சாலிகான அடியார்களை எல்லாம் நாம் காணுகிற பொழுது எனக்கும் நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய நேர்வழி எனக்கு கிடைக்க வேண்டும், அந்த ஹிதாயத் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் என்று நாம் சொல்கிறோம். அதனோடு சேர்த்து அந்த புனித இடங்களை நாம் தரிசிக்க வேண்டும், என்னுடைய மரணம் நல்ல ஒரு இடத்திலே நிகழ வேண்டும் என்றெல்லாம் பிரார்த்திக்குமாறு நாம் ஏன் சொல்லுகிறோம் என்றால், நாம் எல்லோருடைய ஆழ் மனதிலும் பதிந்த ஒரு விடயம்தான் மரணம் என்ற ஒன்று தனக்கு ஒரு நாள் ஏற்படும். அந்த மரணம் நன்றாக இருக்க வேண்டும், சிறந்த சந்தர்ப்பமாக இருக்க வேண்டும். அதனால் தான் என்னதான் இந்த உலகத்திலே நாம் படாரோகமாக வாழ்ந்தாலும், உலகத்தை நாம் நன்றாக அனுபவித்துக் கொண்டு மறுமையை நாம் மறந்து வாழ்ந்தாலும், நம்முடைய இறுதி காலத்தை ஆன்மீகத்தோடு கழிக்க வேண்டும் என்று எல்லோருமே ஆசைப்படுகிறோம். நம்மிடம் இருக்கிற பொறுப்பு சரப்புகள் அனைத்தும் முடிந்ததன் பின்னால் நான் பள்ளியோடு ஒதுங்க வேண்டும், குர்ஆனோடு என்னுடைய தொடர்பை நான் அதிகமாக்கிக் கொள்ள வேண்டும், அதன் பிற்பாடு என்னுடைய மரணம் நிகழ வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். அது மாத்திரமல்லாமல் என்னதான் நாம் பாவம் செய்தாலும், என்னதான் களவு போதை என்று சொல்லி மிக அழுச்சாட்டியங்கள் செய்தாலும் அவர்களும் கூட இறுதி நேரத்திலேயாவது திருந்தி வாழ வேண்டும் என்ற அவாவோடுதான் இருந்து கொண்டிருக்கிறார். என்னதான் நாம் சொன்னாலும், எப்படித்தான் அவர் வாழ்ந்தாலும் இறுதியிலே மரணம் என்ற ஒன்று இருந்து கொண்டுதான் இருக்கிறது. உண்மையில் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை நமக்கு ஏற்படுத்தி தந்ததனுடைய நோக்கம் நம் எல்லோருக்குமே தெரியும். உங்களில் சிறந்தவர் யார் என்பதை சோதனை செய்வதற்காக இந்த உலகத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். அதிலே இருக்கிற சுவண்டிகளை எல்லாம் அனுபவிக்குமாறு சொல்லி இருக்கிறான். ஆனால் அவைகள் யாவும் அவனுக்கு மரணத்தின் பின்னால் உதவியாக அமைந்து கொள்ள வேண்டும். அவன் சுவர்க்கம் செல்லுகின்ற அந்த பாதையில் எந்த இடையூறும் இந்த உலகத்திலே வந்துவிடக் கூடாது என்பதிலும் அல்லாஹு தஆலா கவனம் செலுத்தினான். உலகத்தை அனுபவிக்க சொன்ன அல்லாஹு தஆலா தான் சுவர்க்கம் என்ற ஒன்று உண்டு, நரகம் என்ற ஒன்று உண்டு என்று அவன் தான் சொல்லுகிறான் என்றால், நாம் நடுநிலைமையாக இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல் குர்ஆன் சுன்னா மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த உலகத்திலே எப்படி நாம் வாழ வேண்டும் என்று சுருக்கமாக சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது, குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிருஸ் சபீல். எவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், இந்த உலகத்திலே நீர் ஒரு பரதேசியை போன்று அல்லது ஒரு வழிப்போக்கனை போன்று நீ வாழ்ந்து கொள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார் என்றால், உலகம் மீதான அந்த பற்று எவ்வாறு அமைந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையில் நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, எல்லோருமே விரும்புவோம் இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும், உலகத்தினுடைய சுவண்டிகளை நாம் சுவைக்க வேண்டும், தவறு கிடையாது. ஆனால் அது நெறிப்படுத்தப்பட்டதாக, ஒழுங்குபடுத்தப்பட்டதாக, நாளை மறுமையில் சுவர்க்கம் நுழைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு அமைந்ததாக அந்த உலக வாழ்க்கை
அமைய வேண்டும் என்பதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த ஹதீஸிலே ஒரு பரதேசி அல்லது ஒரு வழிப்போக்கன் என்றால் அவனுக்கென்று நிரந்தரமாக எந்த ஒன்றும் கிடையாது. ஒரு சில பேக்குகளோடு சில முடிச்சுகளோடு அவனுடைய பயணம் இருக்கும் என்றால் உலகத்திற்கும் அவனுக்கும் எப்படியான ஒரு தொடர்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியிலே சொல்லி இருக்கிறார்கள் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோமாக இருந்தால் இந்த உலகம் எந்த அளவு சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அது போன்றுதான் இன்னும் ஒரு செய்தியிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செத்த ஒரு ஆட்டை பார்த்து சொல்கிறார்கள், இது யாருக்காவது வேண்டுமா என்று கேட்கிறார்கள், அல்லது இதுல இருந்து ஏதாவது பயனை நீங்க அடைவீங்களா என்ற கருத்துப்பட கேட்கிறார்கள். அதுக்கு சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அது செத்த ஆடே, அதை கொண்டு நாம் என்ன செய்ய முடியும் என்று சொல்கிறார்கள். அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த உலகம் இதைவிட கேவலமானது என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலே சொல்லுகிறார்கள் என்றால் இந்த உலகத்தை நாம் எவ்வாறு அனுபவிக்க வேண்டும், நம்முடைய பயணம் எதனை நோக்கியதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிற பொழுது, குல்லு நஃப்ஸின் ذائقத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வனபுலுவக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைர், உங்களை நாங்கள் நல்லதை கொண்டும் கெட்டதை கொண்டும் உங்களை நாம் சோதிப்போம், வஇலைனா துர்ஜஊன், நீங்கள் எங்களின்பால் மீண்டு வர வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுவதை நாம் பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கலாம், இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது அல்லாஹ் தஆலா சில மக்களுக்கு கெட்டதை கொடுத்து சோதிக்கிறான். அதே போன்று சில நபர்களுக்கு நல்லதை கொண்டும் அல்லாஹ் தஆலா சோதிக்கிறான். ஒரு காலத்தில் எத்தனையோ நபர்கள் வறுமையோடும் பசியோடும் தன்னுடைய வாழ்க்கையை கழித்திருப்பார்கள். வறுமையின் காரணமாக பல மரணங்கள் கூட அவர்களுடைய குடும்பங்களிலே நிகழ்ந்திருக்கும். அதன் பின்னால் அந்த குடும்பத்திலே அல்லாஹ் தஆலா நிறைய பரக்கத்துகளை செய்து நிறைய பொருளாதாரங்களை கொடுத்ததற்கு பின்னால் அவர்களுடைய எண்ணம் முழுவதுமாக பொருளாதாரமாகவே மாறி எங்கு சென்றாலும் அவர்களுடைய சிந்தனை பொருளாதார சிந்தனையாக இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வந்தாலும் கூட அவர்களால் நிதானமாக நடந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது. சுஜூது போன்ற வணக்கங்களை எல்லாம் மேற்கொள்கிற பொழுது அந்த பொருளாதாரம் தான் அவருடைய சிந்தனையிலே வருகிறது. நாளை நாம் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், எவ்வளவு வர வேண்டும், என்ன செக் சல்லி போட வேண்டும் என்று அவர்களுடைய சிந்தனை தான் முழுமையாக இருக்கிறது என்றால் அவருக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்ற அந்த பொருளாதாரம் நன்றாக இருந்தாலும் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா அவர்களை சோதிக்கிறான். எத்தனையோ பணக்காரர்களை நாம் இந்த உலகத்திலே கண்டு கொண்டிருக்கிறோம். இப்படியான சோதனையில் அவர்கள் உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாயாலே அவர்கள் இதனை ஒத்துக்கொள்கிறார்கள். இதற்கு என்ன செய்யலாம் என்ற தீர்வை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவேதான் நமக்கு நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா அதனை கொண்டு அனைவரையும் சோதிப்பான் என்று இந்த திருமறை வசனங்களிலே சொல்கிறான். இந்த உலகம் என்பது ஒரு சோதனை களம். எனவேதான் இந்த சோதனையில் இருந்து யாரும் தப்பிவிடவும் முடியாது, மரணத்திலே இருந்து தப்பிவிடவும் முடியாது. ஒரு முறை இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருந்து அழகான உடுப்புகளை உடுத்துக்கொண்டு என்ன செய்கிறார்கள், ஒரு நோயாளியை நலம் விசாரிப்பதற்காக சொல்கிறார். அவருடைய அந்த நேரம், அந்த நோயாளியுடைய நேரம் சக்கராத்துடைய ஒரு நேரத்திலே அவர் இருந்து கொண்டிருக்கிறார்.
அந்த ஜனாசாவை அவர்கள் பார்த்துவிட்டு வந்து வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து வீட்டிலே இருக்கிற குடும்பத்தினர் அவர்களோடு பேசுகிறார்கள். ஆனால் இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பேசுவதற்கு மனம் வரவில்லை. அவர்கள் வந்த கோலத்தை பார்க்கிற பொழுது போன கோலத்தை விட முழுவதுமாக மாறி வந்திருக்கிறார்கள். வீட்டாக்கள் சொல்லுகிறார்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அவர்களால் சாப்பிடவும் முடியவில்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்க உண்ணுங்க பருகுங்க, எனக்கு அதை பார்த்து விட்டு வந்ததற்கு பின்னால் மரணத்தினுடைய அந்த உணர்வு அதிகமாக என்னுடைய உள்ளத்திலே குடிகொண்டிருக்கிறது. என்னால் ஒன்றுமே செய்ய முடியாமல் இருக்கிறது. நான் இறைவனை சந்திக்கும் வரை சாலிகான நல்லமல்களையே செய்து கொண்டிருக்க போகிறேன் என்று சொல்லி இமாம் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அந்த அந்த ஜக்ராத்துடைய நிலைமையிலே இருந்த அந்த நோயாளியின் மூலமாக அவர்கள் படிப்பினை பெற்றிருக்கிறார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த ஜனாசாக்கள் மூலமாக அதே போன்று ஒரு மனிதன் மரணத்தை அவன் பயந்து கொள்ள வேண்டும், அதிலிருந்து அவன் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் பல விடயங்களை சொல்லி இருக்கிறது. ஆரம்ப காலங்களிலே மக்பராவுக்கு என்ன செய்ய முடியாது, செல்ல முடியாது, இஸ்லாம் தடை செய்திருந்தது. அதன் பின்னால் இஸ்லாம் அந்த தடையை நீக்கி நீங்கள் கபர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்லுகிறது. எப்படி ஹதீஸ் வருகிறது என்றால் குந்து நஹைத்துக்கும் அன் ஜியாரத்தில் குபூர், கபறுகளை தரிசிப்பதை நான் உங்களுக்கு தடை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு நபிகளார் புற என்ன செய்யறாங்க, உங்களுக்கு ஆரம்பத்தில் தடை செஞ்சிருந்தோம், இப்ப நீங்க என்ன செய்யுங்க, போய் கபறுகளை தரிசிங்க, உங்களுக்கு அந்த கபறுகள் அந்த மையவாடி என்ன செய்யும், மறுமை நாளை ஞாபகப்படுத்தும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார். நம் எல்லோருக்குமே ஒரு உணர்வு வருகின்றது அல்லவா, மையவாடிக்கு சென்றால் நானும் இந்த இடத்திற்கு ஒரு நாள் வர வேண்டும், அந்த இடங்களை பார்க்கிற பொழுது பயம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அது பூஞ்சோலையாக நிறைய மரங்கள் நட்டியதாக இருக்கக்கூடாது, நிறைய வெளிச்சங்களால் பிரகாசிக்க கூடாது என்பதெல்லாம் மார்க்கத்திலே சொல்லப்பட்ட அம்சம். ஒரு சில மரங்கள் இருக்கலாம், நிழல் தரக்கூடிய மரங்கள், ஒரு சில லைட்டுகள் போடலாம், ஆனால் ஒரு பூங்காவை போன்று ஒரு மையவாடு இருக்க முடியாது. ஏன், அந்த இடங்கள் மறுமையை ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் இப்படியான விடயங்களை சொல்லி இருக்கிறது. அதே போன்று ஒரு ஜனாசாவை குளிப்பாட்டுதல், அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து தொழுதல், அதே போன்று அதனை அடக்கம் செய்வதற்கெல்லாம் இஸ்லாம் நிறைய நன்மைகளை சொல்லி இருப்பதனுடைய நோக்கம், ஜனாசா இப்படியான செயற்பாடுகளிலே ஈடுபடுகிற பொழுது அவருக்கு ஜனாசா மையத் மரணம் மறுமை மீதான பயம் அதிகரிக்கும் என்ற காரணத்தினால்தான். உண்மையில் சில ஜனாசாக்கள் நல்ல முறையிலே காணப்படுகிறது, அதனை கண்டெடுக்கிறார்கள், உரிய முறையிலே அடக்கம் செய்கிறார்கள். இன்னும் சில ஜனாசாக்கள் எடுக்கவும் முடியாத அளவு காணாமல் போனவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா, அல்லது கடலிலே ஆறிலே தாண்டவர்கள் எங்கோ இருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகளை எல்லாம் கேள்விப்படுகிற பொழுது தம்முடைய மரணம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளலாம். யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது, இந்த உலகத்திலே என்னால் இவ்வளவு காலம் வாழ முடியும், நாளை அல்லது இன்று இந்த இடத்தை விட்டு நாம் பிரிந்து சென்றால் உயிரோடு இருப்போமா இல்லையா, அல்லது நம்முடைய மரணம் இந்த இடத்திலே வருமா என்று யாராலும் சொல்லிவிட முடியாது. எனவேதான் நம்முடைய வாழ்க்கை எல்லா சந்தர்ப்பத்திலும் ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக அமைய வேண்டும். இறுதி காலத்தில் நான் ஆன்மீகங்கள் என்ற வாழ்க்கை வாழ்ந்தால் போதும், அல்லது எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு இறுதியாக ஹஜ் ஒன்று செய்தால் அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிவிடலாம் என்ற நம்பிக்கையில் இந்த உலகத்திலே அவர் வாழ்வாராக இருந்தால் அவர் ஏதோ ஒரு எண்ணத்தை தவறாக புரிந்து வைத்திருக்கிறார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்கிறார்கள். என்ன? யாருக்கு கெட்ட மரணம் ஏற்படும் என்று சொன்னால், யார் செய்கின்ற பாவங்களுக்கு உரிய முறையிலே தௌபா செய்யவில்லையோ அவருக்கு கெட்ட மரணம் வரும் என்று சொல்லி இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது. மனிதன் என்பவன் தப்புக்கும் தவறுக்கும் இடையிலே படைக்கப்பட்டிருக்கிறான். பாவங்கள் செய்கிற பொழுது அல்லாஹ்விடம் இருகரம் ஏந்தி பிரார்த்தித்து அதற்குரிய பாவ முயற்சியை அவன் உடனடியாக அவன் மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாத பொழுது ஷைத்தான் அவனை பிற்படுத்துவான். எப்படி? தௌபா செய்தால் மீண்டும் பாவம் செய்துவிட முடியாது. உன்னுடைய வயது இள வயதாக இருக்கிறது, இன்னும் நேர காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்றெல்லாம் ஆசைகளை காட்டி தௌபாவை பிற்படுத்துவான். ஆனால் அவனுடைய ஆசைக்கு அவனுடைய சொல்லுக்கு நாம் மயங்கி வாழ்ந்தால் நமக்கு கெட்ட மரணம் ஏற்படும் என்பதை தம்முடைய மனதிலே முன்னிறுத்தி நம்முடைய வாழ்க்கைகளை நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் இன்று எது எடுத்தாலும் ஒரு கொண்டாட்டம் என்ற அடிப்படையிலே, ஒரு சந்தோஷம் என்ற அடிப்படையிலே கேக் வெட்டுகின்ற ஒரு நிகழ்ச்சிகளைத்தான் நாம் காண்றோம். ஒவ்வொருவருடைய பிறந்த நாளையும் சந்தோஷமாக அவர் என்ன செய்வார்? நினைப்பார். ஆனால் உண்மையை அவர் நினைக்க வேண்டும். எப்படி? என்னுடைய ஆயுளில் ஒரு நாள் குறைகிறது என்பதைத்தான் அவர் நினைக்க வேண்டும். மாறாக அவர் என்ன செய்கிறார்? அவருடைய பிறந்த நாள் வந்தால் உண்மையில் சந்தோஷம் அடைகிறார் என்றால் எந்த அளவுக்கு அவர் அதனை புரிந்து வைத்திருக்கிறார் என்பதை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ளலாம். நாள் வர வர என்னுடைய ஆயுள் குறைந்து கொண்டு செல்லுகிறது என்பதைத்தான் அவன் உணர்ந்து அதற்கேற்றால் போல் தம்முடைய வாழ்க்கையிலே எப்படியான அம்சங்களை மாற்றி அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நெருக்கமான ஓர் அடியானாக நாம் மாற வேண்டும் என்பதிலேதான் அவன் கவனம் செலுத்த வேண்டும். அதை விடுத்து மீண்டும் மீண்டும் பாவங்களிலே அவன் மூழ்கி தன்னுடைய ஆயுளை கழிப்பானாக இருந்தால் அவன் ஒரு பொழுதும் அந்த அல்லாஹ் அவனுடைய தூதர் சொன்ன வாழ்க்கையின் பிரகாரம் அந்த சுவர்க்கத்தை அடைந்துவிட முடியாது. எனவேதான் ஒவ்வொரு அடியானும் ஒவ்வொரு நாள் செல்ல செல்ல என்னுடைய என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது, இஸ்லாம் சொன்ன பிரகாரம் என்னுடைய வாழ்க்கையை நான் அமைத்திருக்கிறேனா என்பதை கூர்ந்து கவனித்து அதற்கேற்றால் போல் அவனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு அவன் முயற்சி செய்ய வேண்டும். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகிற பொழுது அவங்களை அப்படியே விடுங்க, உண்ணட்டும், இந்த உலகத்தை அவர்கள் அனுபவிக்கட்டும், அமல், அவர்களுக்கு இந்த உலகம் மீதான மேலெண்ணம், இன்னும் வாழ வேண்டும் என்ற மேலெண்ணம் அவர்களை பராக்காக்கி விட்டது. அவர்கள் இதனுடைய விபரீதத்தை பின்னால் உணர்ந்து கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் அவனுடைய திருமலையிலே சொல்லுகிறான். அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யஸாலு கல்புல் கபீர், என்னதான் வயது முதிர்ந்த ஒரு வயோதிபத்தை அடைந்த ஒரு மனிதனுடைய உள்ளமும் கூட இரண்டு விடயங்களில் ஒரு வாலிபனுடைய உள்ளத்தை போன்றதாக இருக்கும். ஒன்று ஹுப்பு துன்யா, உலகம் மீதான ஆசை. இரண்டாவதாக தூளுல் அமல், நீண்ட காலம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், இந்த உலகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வு சின்ன ஆள் என்றாலும் சரி, பெரிய ஆள் என்றாலும் சரி, அனைவருடைய உள்ளத்திலும் இருக்கும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அவர் இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழலாம், அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கலாம், நான் இந்த உலகத்திலே நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வாழுகிற பொழுது சாலிஹான மனிதராக இருந்தால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. அதே நேரம் அவருடைய வாழ்க்கை நரகத்தை நோக்கிய வாழ்க்கையாக இருக்குமாக இருந்தால் அவர்
வாழ்வதன் மூலமாக தனக்குத்தானே அவர் அநியாயம் இழைத்துக் கொள்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜனாசா இருக்குது அல்லவா, அந்த ஜனாசா பேசு. மனிதர்களாகிய நமக்கு அது என்ன செய்ய முடியாது, அதனை கேட்க முடியாது. ஆனால் காகம், நாய் போன்ற பிராணிகள் எல்லாம் அதனை நன்றாக செவியேற்கும். அந்த ஜனாசா நல்ல ஒரு ஜனாசாவாக இருக்குமாக இருந்தால் கத்தி மூனி என்று சொல்லும். என்ன குயிக்க என்ன செய்யுங்க, கொண்டு போங்க என்று சொல்லும். அதே நேரம் அந்த மையத், அந்த ஜனாசா கெட்ட ஒரு ஜனாசாவாக இருக்குமாக இருந்தால், எனக்கு பிடிச்ச கேடு, என்னை நீங்கள் எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று அந்த ஜனாசா பேசும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு, அதை மனிதன் கேட்டால் மயங்கி விழுந்து விடுவான் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் பாருங்கள், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு ஜனாசாவின் மூலமாக ஒன்று அந்த ஜனாசா ஆறுதல் அடைகிறது, இல்லையா அந்த ஜனாசாவின் மூலமாக அவர்களை சூழ உள்ளவர்கள் நிம்மதி அடைகிறார்கள் என்று சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்கிறாங்க, எப்படி என்று சொல்லி கேட்கிறாங்க. உண்மையில் நல்ல ஒரு மனிதர் மரணித்தால் இந்த உலகத்திலே அவர் இன்னும் நீண்ட காலம் வாழ்கிற பொழுது என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. நல்லா இருக்கிற நேரத்துல அவர் ஜனாசாவாக மாறிட்டார், அதன் மூலமாக அல்லாஹ் அவருக்கு விதித்தது அவருக்கு கிடைக்கும். நபிகளார் சொன்னார்கள் அல்லவா, காலையில இருக்கிற ஒரு முஃமின் மாலை ஆகிற பொழுது காபிராகலாம், மாலையில இருக்கிற ஒரு முஃமின் காலை ஆகிற பொழுது என்ன செய்யலாம், காபிராகி விடலாம். எது எப்ப என்ன நடக்கும் என்று யாருக்குமே தெரியாது. அதனால் தான் நன்றாக இருக்கிற பொழுது அவருக்கு ஜனாசா ஏற்படுகிறது என்றால், மரணம் ஏற்படுகிறது என்றால், அவர் ஜனாசாவாக மாறிவிடுகிறார் என்றால் அவர் கபரிலே நிம்மதி அடைந்து கொள்கிறார், ஆறுதல் அடைந்து கொள்கிறார். அதே போன்று ஒரு பாவி அல்லது ஒரு இந்த உலகத்திலே கெட்டவனாக வாழ்கின்ற நிலைமையில் ஒருவர் மரணித்தார் என்றால் அவரின் மூலமாக கூட இருக்கிறவர்கள் நிம்மதி பெருமூச்சு அடைகிறார்கள். எப்படி? இவர் மூலமாக அந்த குடும்பத்தில் இன்னும் எத்தனையோ ஃபித்னாக்கள் ஏற்படலாம், அவரின் மூலமாக அந்த குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் கெட்டு போகலாம். அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றி அந்த குடும்பத்திற்கு ஆறுதலை கொடுக்கிறான் என்ற செய்திகளையும் நாம் பார்க்கிறோம். எதுவாக இருந்தாலும் ஒன்று அந்த மையத்தின் மூலமாக அந்த ஜனாசா நிம்மதி அடைகிறது, அல்லது அந்த மையத்தின் மூலமாக அவர்களை சூழ உள்ளவர்கள் நிம்மதி அடைகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாமெல்லாம் ஜனாசா வீடுகளுக்கு சொல்லுகிறோம், கவலை அடைகிறோம், அழுகிறோம். இந்த அழுகையும் இந்த கவலையும் இந்த ஜனாசா என்னை விட்டு பிரிந்து செல்லுகிறது என்ற கவலையா, அல்லது அந்த நேரத்தில் நரகம் அல்லது மறுமை மீதான பயத்தின் மூலமாகவா நாம் சற்று மனம் குலைந்து கவலையோடு அழுகையோடு அந்த ஜனாசாவிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம்? அநேகமானவர்களுடைய உணர்வு எப்படி இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையில் அந்த ஜனாசாவின் மூலமாக அந்த மையத் மூலமாக இஸ்லாம் சொல்லுகிற அம்சம், நாம் படிப்பினை பெற வேண்டும். எனக்கும் இன்று ஒரு நாள் வரும், என்னை இப்படி வைப்பார்கள், என்னை சூழ என்னுடைய உறவுகள் நிற்பார்கள், என்னை எல்லோருமே வந்து இறுதியாக பார்ப்பார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிற விடயம் என்னவென்றால், ஜனாசாக்கள் மூலமாக மையத்துகள் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும் என்பதைத்தான் இப்படியான செய்திகள் நமக்கு உணர்த்துகிறது. அது மாத்திரமல்லாமல் அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிற பொழுது, யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இத்தகு ரப்பக்கும், உங்களுடைய இரட்சகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி ஷைஉன் அலீம்,
மறுமை நாளுடைய அந்த நிகழ்வு என்பது மிக பெரியதொரு நிகழ்வாக இருக்கும். அந்த நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லுகிற பொழுது, ஒரு பாலூட்டக்கூடிய ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை பால் ஊட்டுகின்ற அந்த விடயத்தையே மறந்து விடுவாள். உண்மையில் யாருமே இந்த செய்தியை மறந்துவிட முடியாது. ஒரு பாலூட்டுகின்ற தாய் தன்னுடைய பிள்ளையை ஒரு நாளும் அவள் மறக்க மாட்டாள். அந்த பிள்ளை பால் குடிக்காவிட்டாலும் கூட அந்த தாய் அந்த பிள்ளையை எழுப்பி பால் கொடுப்பாள். இந்த மாதிரி இருக்கிற இந்த உலகத்துல நாளை மறுமையில் இந்த செயற்பாட்டை செய்யக்கூடியவர்கள் தன்னுடைய குழந்தை அப்படியே மறந்து விடுவார்கள். அதே போன்று ஒரு கர்ப்பிணி தாய் தன்னுடைய பிள்ளை எப்படி பிறந்தது என்றே அவளுக்கு தெரியாமல் இருக்கும். பிரசவ வேதனை எந்த அளவு வேதனையானது என்பது நம் எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருந்தாலும் கூட அந்த விதவும் கூட அவர்களால் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறது. அந்த நாளிலே மனிதர்கள் எல்லாம் போதை அடைந்தவர்களை போன்று திரிவார்கள். அது என்ன போதை? அல்லாஹ்வுடைய தண்டனையால் அவர்களுக்கு ஏற்பட்ட மயக்கம். அல்லாஹ்வுடைய அந்த தண்டனை அவர்களுக்கு அதிகரிக்க அதிகரிக்க சுய நினைவை இழந்து விடுவார்கள் என்று அல்லாஹு தஆலா திருமறையிலே சொல்லுகிறார். என்றால் இந்த நிலைமை யாருக்கு ஏற்படும் என்றால், யார் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் மறந்து அனாச்சாரங்களிலும் அட்டூழியங்களிலும் யாரெல்லாம் திரிந்தார்களோ அவர்களுக்குத்தான் இப்படியான ஒரு நிலைமை ஏற்படும். அல்லாஹு தஆலா அனைவரையும் இந்த சோதனையான உலகத்திலே இப்படியான அனாச்சாரங்களிலும் அட்டூழியங்களிலும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. நம் அனைவருக்கும் நல்ல மரணம் ஏற்பட வேண்டும். அது நல்ல ஒரு சந்தர்ப்பமாக அமைய வேண்டும். கடைசி வரைக்கும் நாம் சந்தோஷமாக அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் விருப்பமான ஒரு வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையை நம்முடைய ருக்கு, சுஜூத், அத்தஹியாத் போன்ற இடங்களிலே எல்லாம் அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக நாம் எல்லாம் மாற வேண்டும். அதே போன்று தஹஜ்ஜுடைய நேரங்கள் எல்லாம் சிறந்த நேரங்களாக இருக்கிறது. அந்த நேரங்களிலே நாம் இப்படியான பிரார்த்தனைகளை அதிகம் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா தம்முடைய வாழ்க்கையை ஒளிமயமான ஒரு வாழ்க்கையாக மாற்றலாம். எனவே அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நுழையக்கூடியவன் ஆக்கி அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன். அம்மா பாத். ஜனாசாவிலே இருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும் என்ற அடிப்படையிலே ஜனாசாவோடு தொடர்பான ஒரு சில வழிகாட்டல்களை நாம் சொல்வோமாக இருந்தால், முதலாவதாக ஒரு மனிதனுக்கு ஒரு முசீபத் ஏற்படுகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வழிகாட்டுகிறார்கள் என்றால், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற பிரார்த்தனையை ஓதுமாறு சொல்கிறார்கள். அந்த பிரார்த்தனையிலே அதுக்கு பின்னால், இறைவா, எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த சோதனைக்காக வேண்டி எனக்கு நல்ல கூலிகளை தந்து விடுவாயாக, இதைவிட சிறப்பான ஒன்றை எனக்கு தந்து விடுவாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இங்கே முசீபத் என்றால் வெறும் மரணம் மாத்திரம் கிடையாது. அதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தன்னிடம் இருக்கின்ற ஒரு பொருள் தொலைந்து விட்டது, அல்லது நான் விழுந்துட்டேன், ஏதாவது ஒரு காயம் ஒன்று எனக்கு வந்துட்டு, எல்லாம் ஒரு சோதனை தான், எல்லாம் ஒரு முசீபத்து தான். என்ன முசீபத் ஏற்பட்டாலும் தம்முடைய வாயிலே இருந்து வரக்கூடிய வார்த்தை என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தை தான் வர வேண்டும்.
அது அல்லாமல் நான் விழுந்துட்டேன் அல்லது ஏதாவது என்ற ஒன்று மிஸ் ஆகிட்டு கள்ளன் வந்து களப்படுத்திட்டு போயிட்டான், எனவே கலா கதிரை விமர்சிப்பது கூடாது. அல்லாவுக்கு திட்டுவது, அல்லாவுக்கு கண்ணில்லையா என்று கேட்பது, இவை அனைத்தும் கூடாத செயற்பாடுகள். இஸ்லாம் சொல்லுகிற வழிகாட்டல், நீங்க என்ன செய்யுங்க, பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இந்த சோதனையிலே அல்லாஹ் எனக்கு நிறைவான கூலிகளை தந்துவிடு, எனக்கு மிஸ் பண்ணினத்தை விட பெஸ்ட் ஒன்ற கொடு என்று சொல்லி நாம் என்ன செய்யணும், பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். எப்படி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவருடைய கணவர் மரணித்த சந்தர்ப்பத்திலே நபிகளார் இப்படியான வார்த்தையை தான் சொன்னார்கள். அல்லாஹ் அந்த இழப்பை எப்படி சரி செய்கிறான், இழந்த லோஸ்டை விட அல்லாஹ் சிறப்பை எப்படி கொடுக்கிறான். இறுதியாக உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கணவனாக வருகிறார்கள் என்றால் அந்த துஆவினுடைய பெருமதியை நீங்கள் பாருங்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்விடம் இப்படி பிரார்த்திக்கிறார்கள். அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த சோதனையை நலவாக அல்லாஹு தஆலா மாற்றி அவரை விட சிறந்த மனிதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கணவனாக கொடுக்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகனான இப்ராஹிம் மரணிக்கின்ற சந்தர்ப்பத்திலும் இப்படித்தான் நடந்து கொண்டார்கள். தன்னுடைய 6 பெண்பிள பிள்ளைகளுக்கு மத்தியில் பிறந்த ஒரே ஒரு ஆண் வாரிசு, அதுவும் இளமையே மரணத்தை தழுவுகிறார்கள். அந்த நாள் கிரகணமும் ஏற்படுகிறது. அந்த மக்களும் சொல்லுகிறார்கள், இவருடைய மரணத்தில் தான், இந்த மரணத்தின் காரணமாகத்தான் கிரகணமும் ஏற்பட்டிருக்கிறது என்று அந்த ஜாஹிலியா காலத்திலே அந்த மக்களும் சொல்கிறார்கள். அப்படியான சந்தர்ப்பத்திலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கண்ணால் தண்ணீர் வருகிறது, உள்ளத்திலே கவலை ஆட்கொள்கிறது. இப்ராஹிமே, உன்னுடைய பிரிவினால் நாங்கள் கவலையுறுகிறோம். ஆனால் அல்லாஹ் எதை விரும்புவானோ அந்த வார்த்தைகளை மாத்திரம்தான் நாங்கள் சொல்லுவோம் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் எந்த அளவு ஈமானோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரணமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற உணர்வு, அந்த வேளையிலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த கட்டுப்பாட்டோடு இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்த சந்தர்ப்பத்திலே அந்த மரண வீட்டுக்கு வருகிறார்கள். வந்து சில விடயங்களை மேற்கொள்கிறார்கள். எப்படி என்றால், ஒரு மனிதனுடைய இறுதி நேரத்தில் அவனுடைய பார்வை வானத்தை நோக்கியதாக இருக்கும். ஏன்? அவருடைய ரூஹ் இறுதியாக தொண்டைக்குழியை அடைந்து அந்த ரூஹ் வானத்தை நோக்கி செல்லும். மலக்குமார்கள் அவருடைய ரூஹை கைப்பற்றி கொண்டு வானத்தை நோக்கி செல்லுகிற பொழுது இவருடைய கண் பார்வையும் அதை நோக்கியதாக இருக்கும். அந்த நேரத்தில் மேலுக்கு பார்க்கிற நேரத்தில் தன்னுடைய கண்ணில் இருக்கிற வெள்ளை கூடுதலாக விளங்கும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபி அவருடைய ஜனாசாவுக்கு வந்து என்ன செய்கிறார்கள், கண்ணை கசக்கி என்ன செய்கிறார்கள், அப்படியோ கண்ணை மூடுகிறார்கள். நேரம் செல்ல செல்ல மூடுவது சிரமமாகிவிடும். அதனால் தான் இப்படியான ஒரு ஒழுங்கை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். இதனால் தான் நாம் எல்லோருக்குமே தெரியும், அந்த காரியங்களிலே ஈடுபடுகின்றவர்கள் தன்னுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் சரி செய்வார்கள். நேரம் செல்ல செல்ல அது கொண்ட்ரோலுக்கு வருவது சிரமமாகிவிடும் என்ற படியினால் தான் கை, அதே போன்று வாய், அதே போன்று கண் எல்லாவற்றையும் அவர்கள் மூடி அந்த ஜனாசாவை சரியான ஒரு நிலைமையிலே அவர்கள் வைப்பார்கள். அதே போன்று நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த ஜனாசாவுக்கு நீங்கள் நல்லதை கொண்டு துவா செய்யுங்க. அவர் கெட்ட செஞ்சாருன்னா அதை விட்டுருங்க, நல்லதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க, அவருக்கு நீங்க துவா செய்யுங்க. மலக்குமார்களும் ஆமீன் சொல்லுகிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நபிகளார் அந்த அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை சொல்லி துவா செய்கிறார்கள். நாமும் என்ன செய்யலாம், தன்னுடைய மகன், தன்னுடைய தாய், தந்தை, பிள்ளையாக இருந்தால்
அவர்களுடைய பெயரை சொல்லி நாம் என்ன செய்யலாம்? துஆ செய்யலாம். வர்ஃபா தரஜதஹு, அவருடைய அந்தஸ்தை நீங்கள் உயர்த்துங்கள். நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க, அவரை பேரை சொல்லி அவர் அந்தஸ்தை நீங்க உயர்த்த சொல்லுங்க. வக்ஃபிர் லனா வலஹு, எங்களுக்கும் அந்த ஜனாசாவுக்குமாக இறைவா பாவங்களை மன்னித்து விடுவாயாக. வஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி, அவருடைய கபரை விசாலமாக்குவாயாக. வனவ்விர் லஹு, அவருடைய கபரை நீ ஒளியூட்டுவாயாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான பிரார்த்தனையை கற்றுத் தந்திருக்கிறார்கள். எனவே நாம் ஜனாசா வீடுகளுக்கு செல்லுகிற நாம் இப்படியான பிரார்த்தனைகளை நாம் அதிகமாக நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். அவருடைய பெயரை சொல்லி நாம் துஆ செய்ய வேண்டும். அவருடைய நலவுகளை சொல்லி நாம் துஆ செய்ய வேண்டும். கெடுதிகளை மறந்துவிட வேண்டும். அந்த கெடுதிகளை பற்றி நாம் பிறகு பேசுவது கூடாது என்ற ஒழுங்குகளை எல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவேதான் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் ஒரு நாள் ஜனாசாவாக மாறத்தான் போகிறேன். எனவே யாரெல்லாம் இந்த உலகத்திலே எப்படி வாழ்ந்தாலும் சரி, எவ்வளவு காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே சரி பாதி போயிருக்கலாம், 40, 50, 60 என்று சொல்லி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வயதினை கடந்திருக்கலாம். ஆனால் இனியாவது நம்முடைய வாழ்க்கையை ஒழுங்கமைத்து அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் விரும்பிய பிரகாரம், இஸ்லாம் சொல்லிய பிரகாரம் தம்முடைய வாழ்க்கைகளை நாம் மாற்றி அமைத்து அதில் ஏற்படுகின்ற சோதனைகளை தாங்கி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து நமக்கென்று அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிற சுவர்க்கத்தில் மிக உன்னதமான சுவர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் நுழைவிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.